சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போல் வீடியோ பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், இதை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான மசாலாலாம் நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கினேன். தனியா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு காஞ்ச மிளகா தான் சேர்த்துக்கினேன். வெறும் வானலில் எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, மராட்டிக்காய், ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், இது எல்லாமே எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கலாம். சீரகம், மிளகு, சோம்பு, இதையும் எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குக்கர் வச்சுருக்கேன். நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றின்னு தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, மராட்டிக்காய், ஒரு ஏலக்காய், இது எல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். இது வதங்கின்னு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இஞ்சி பூண்டு வதங்கின உடனே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது குக்கரில் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மட்டன் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே மட்டனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சிட்டேன். தண்ணி இல்லாமல் வடித்து வச்சிட்டேன். இப்போ அதை போட்டுட்டோம். இப்போது இஞ்சி பூண்டு வெங்காயம் ஆறிடுச்சு, நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி மட்டனில் சேர்த்துட்டோம். இப்போ மட்டனை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கறி நல்லா வெந்துடுச்சு. தேங்காய் அரைச்சதும் சேர்த்துக்கலாம். திக்னஸ்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.